படம் நல்லா இருந்துச்சு. ரியல் ஸ்டோரி மாதிரி எடுத்திருக்காங்க. சூப்பர். சூப்பரா நடிச்சிருக்காரு. பைக் ரேஸ் சீன் நல்லா சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம். ஒரு 9 கொடுக்கலாமே. படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. பைக் சீன்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கார் சீன் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கிஷோர் கிளப்பியிருக்கார், பட்டையை கிளப்பியிருக்கார். நல்ல பிரமாதமான நடிப்பு. ஃபேமிலியோடு வந்து பார்க்குறக்கு இது ஒரு நல்ல படம். ஓகே. லாஸ்ட் தான் பிடிச்சிருந்துச்சு. இந்த ரேஸ் சீனிங் தாங்க சூப்பரா மாசா இருந்துச்சுங்கண்ணா. எனக்கு வந்து லாஸ்ட்ல இந்த ஜட்மெண்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு கைதியை கொண்டு போறது பிரச்சனை கிடையாது, அவங்க நிரபராதியா குற்றவாளியான்னு ப்ரூஃப் பண்ணும். அது வந்து நிறைய பேர் இப்போ உண்மைக்கும் நிறைய நடக்குது. அதை வந்து மக்களுக்கு தெரிகிற மாதிரி படம் எடுத்திருக்காங்க. நல்லா டிடிஎஃப்னும் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா நினைக்கிறோம், கன்ஃபார்மாக நினைக்கிறோம். நல்லா இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் சாங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கு. என்னங்க சார்? ஃபேமிலியோட பார்க்கலாம். லாக்அப் மர்டர் பற்றி இப்படி சொல்லணும்னா இப்போ ரீசெண்டாக கூட ஜூன் மந்தில் நடந்துச்சு. அதை வச்சு எடுத்திருக்காங்களா இல்லை எதை வச்சு எடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு நிரபராதியை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பவர்ல எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்க. நான் ஏற்கனவே இதே மாதிரி மூவி வந்திருக்கு, பார்த்துருக்கேன். ஆனா அந்த பவரத்தை இங்க வந்து காமிக்கிறாங்க. அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. மக்களை ஏமாளி மக்களை என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கிறாங்க. ஆனா நம்ம தட்டி கேட்கணும், அந்த இது பண்ணணும்ன்றதுல சூப்பரா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. மெசேஜானா லாக்டவுன் டெத்தை பற்றி இந்த மாதிரி சொல்கிறாங்க. நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே. நான் படம் மாசுண்ணா, சூப்பர்ண்ணா. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. இப்போ இருக்கிற அரசியல் இது இந்த போலீஸ்காரங்க பண்ணுறத கரெக்டாக எடுத்து வச்சுருக்காங்கண்ணா. உண்மையாக டிடிஎஃப் ஃபர்ஸ்ட் ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுண்ணா. ஃபஸ்ட் டைம் இருக்கிற மாதிரி தெரில எங்களுக்கு. உண்மையாக தெரில உண்மையாக. ஆனால் இந்த அரசியல் இது இருக்கிறதுமே இப்போ காவல்துறை பண்ணுறது கரெக்டாக எடுத்து பண்ணியிருக்காங்கண்ணா. டேரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு மீடியமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வித்தனண்ணா மாசு இதாகிடுச்சு. ஆனால் பைக் ரைடு வேறு லெவல்ண்ணா. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு ப்ரோ. அரசாங்கத்தை பேசியிருக்காங்க. பார்ட் 2 வெயிட்டிங்ண்ணா. பார்ட் 2 நல்லா இருக்குண்ணா. நல்லா படம் ஐபிஎல் இருந்து அது 220 மேட்ச் கிரிக்கெட் இருக்குன்னு நினச்சி பார்த்து வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா படமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது வந்து இந்திய தண்டனை குற்ற சட்டத்தில் வந்து என்ன ஒரு சாட்சியில் சந்தர்ப்பத்தினால குற்றவாளி ஆக்கலான்னு சொல்லி டைரக்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிறாருங்க. மியூசிக் வந்து மாசு, எடிட்டிங் சரி பட்டை கிளப்பிட்டாங்க. எல்லாமே பிஜிஎம் பார்த்தா ஒன்றா நம்ம படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூப்பர் ஸ்டோரி நல்லா இருக்கு. என்ஜாய். பரவாயில்ல. இது வந்து நடைமுறையில் நிறையா தவறுகள் நடக்கிறது வந்து மக்களுக்கு ஈஸியாக சுட்டி காட்டுற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. கண்டிப்பாக வேணும். அப்போ தான் பப்ளிக்கு வந்து இது கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும், விழிப்புணர்வு இருக்கும். நிறையா லாக்அப் டெத் நிறையா நடந்தது வந்து இந்த மாதிரி இருக்கிறத புரிஞ்சுக்குவாங்க. மக்கள் எப்படி எல்லாமே ஜோடிக்கிறாங்கங்கிறது வந்து நல்லா தெரியக்கூடிய புரிகிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு. பரவாயில்ல.